Hello everyone, welcome to our channel Twinkle Stars. நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட இம்மார்டலிட்டி அப்படிங்கிற ஃபேமஸான போமை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் we can see author introduction. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் வந்து எப்போ பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா 7th April in 1770 இந்த இயரில் பிறக்கிறாரு. எந்த பிளேஸ் அப்படின்னா காக்கர்மத், கம்பர்லேண்ட், இங்கிலாண்டில் காக்கர்மத் அப்படிங்கிற பிளேஸில் தான் பிறக்கிறாரு. இவரோட எஜுகேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இவர் எந்த ஸ்கூலில் படிக்கிறாரு அப்படின்னா ஹாக்ஷெட் கிராமர் ஸ்கூல். தென் அவரோட ஸ்கூலிங்கை கம்ப்ளீட் பண்ண ஸ்கூலை முடித்த பிறகு சென்ட் ஜான்ஸ் காலேஜில் வந்து அவரோட டிகிரியை வந்து அவர் கண்டினியூ பண்ணுறாரு. தென் ஆக்குபேஷன் வேர்ட்ஸ்வர்த் வந்து ஒரு ஃபேமஸான ரொமான்டிக் போயட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவரோட மெயின் ஆக்குபேஷனே வந்து போயம் வந்து எழுதுறது தான். தென் ஸ்பவுஸ் வேர்ட்ஸ்வர்த்தோட ஒய்ஃப் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மேரி ஹட்சின்சன். இவர் வந்து 23rd April 1850 வந்து இறந்துடுறாரு. ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் இப்போ வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னாலே அவரை வந்து ஒரு ரொமான்டிக் போயட், இவர் வந்து ரொமான்டிக் ஏஜில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? த சென்ட்ரல் தீம் ஆஃப் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் poetry இஸ் த deep spiritual and restorative connection between humanity and nature. இவரோட போம் எல்லாமே வந்து மெயினாக எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது வந்து நேச்சர் ப்ளஸ் ஹியூமன் லைஃப், ஆர்டினரி ஹியூமன் லைஃப், இதை பேஸ் பண்ணி தான் இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ வந்து ரொமான்டிக் ஏஜ் அப்படிங்கிற ஒரு ஏஜ் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்ம வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மோரோவர் வந்து ரொமான்டிக் ஏஜுக்கு முன்னாடி நியோ கிளாசிக்கல் ஏஜ் அந்த டைம்லலாம் வந்து ஸ்டடீஸ் மற்றபடி லிட்ரேச்சர் எப்படி இருந்துச்சு, லிட்ரேச்சரில் உள்ள ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா எல்லாமே வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்கும். மற்றபடி அவங்க யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் எல்லாமே ரொம்பவே ஸ்டாண்டர்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ சாதாரண ஒரு ஆர்டினரி பர்சனால் வந்து அந்த டைமில் இருக்கக்கூடிய ஒரு போமையோ ஒரு நாவலையோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ஸ்டாண்டர்டான லாங்குவேஜை யூஸ் பண்ணாங்க. அப்படி இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது ரொமான்டிக் ஏஜை யார் வந்து அறிமுகப்படுத்துகிறா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எதை பேஸ் பண்ணி எழுதுகிறாரு அப்படின்னா நேச்சர், நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி எழுதுவார். மோரோவர் வந்து லாங்குவேஜுமே ரொம்ப வந்து ஒரு ஆர்டினரியான லாங்குவேஜ், சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் கூட அவரோட போயமை வந்து அவரோட போயம்ஸையோ இல்லைன்னா அவரோட ஒர்க்ஸையோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரிப்பட்ட லாங்குவேஜை தான் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் வந்து அவரோட ஒர்க்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணுறாரு. தென் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் இவரோட பேரண்ட்ஸ் நேம் என்ன அப்படின்னா ஜான் வேர்ட்ஸ்வர்த் அண்ட் ஆன் ஹூக்சன் வேர்ட்ஸ்வர்த். இதுதான் இவரோட ஃபாதர் அண்ட் மதர் நேம். மோரோவர் வந்து இவருக்கு 4 siblings இருக்கிறாங்க. 1 sister and 3 brothers. First one டோரதி வேர்ட்ஸ்வர்த் இஸ் his sister. Then கிறிஸ்டோஃபர் வேர்ட்ஸ்வர்த், ஜான் வேர்ட்ஸ்வர்த், ரிச்சர்ட் வேர்ட்ஸ்வர்த், இது எல்லாருமே வந்து இவரோட siblings. தென் இவர் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்கிறாரு. அதில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா லிரிக்கல் பேலட். இந்த லிரிக்கல் பேலடை நம்ம வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் இவர் வந்து தனியாக எழுதலை, அதை அவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்து தான் எழுதியிருக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்ட், இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா எஸ்டி கோல்ரிட்ஜ். இவரோட ஃபுல் நேம் வந்து சாமுவேல் டெய்லர் கோல்ரிட்ஜ். ஓகேவா? ஸோ இவர் வந்து லிரிக்கல் பேலட் அப்படிங்கிற இந்த ஒர்க்கை வந்து அலாங் வித் கோல்ரிட்ஜும் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் இவங்க 2 பேரும் கம்பைன் சேர்ந்து தான் இந்த ஒர்க்கை வந்து எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு குட் போம் அப்படிங்கிறது வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு தியரியே கொடுத்துருக்கிறாரு. இது என்ன தியரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு வேர்ட்ஸ்வர்த் a good poetry is the spontaneous overflow of powerful feelings and that it takes its origin from emotions recalled in tranquility அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது என்ன அப்படின்னா இப்போ ஒரு குட் போம் அப்படின்னா வந்து அது வந்து நமக்கு ஒரு அதை நம்ம இப்போ எழுதுகிறோம், ஒரு பொயட் வந்து ஒரு போமை எழுதுகிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து அதை எழுத ஆரம்பிக்கும் போது
அந்த அந்த தாட்ஸு அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து ஸ்பான்டேனியஸாக வரணும். அதாவது இதுக்கு முன்னாடி அவர் ஒரு பார்த்த விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா அவரோட லைஃப்பில் நடந்த விஷயமா இருக்கலாம். அதை பற்றி அவர் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ மாதிரி வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம தனிமையில் அமைதியாக இருந்து அதை பற்றி யோசிக்க எழுத ஆரம்பிக்கும் போது அது வந்து நமக்கு ஸ்பான்டேனியஸ் அப்படி வந்து ஒரு அருவி மாதிரி வந்து கொட்டணும். அந்த மாதிரி அவரோட தியரி இருக்குது. சரியா? அதாவது நம்ம அமைதியாக இருந்துட்டு ஒரு பார்த்த இன்சிடெண்ட்டை பற்றி ஒரு போம் எழுத போகிறோம் அப்படின்னா வந்து அது அந்த அளவுக்கு நமக்கு கண்டினியூஸாக ஸ்பான்டேனியஸாக வரணும் அப்படிங்கிறது வந்து வேர்ட்ஸ்வர்த்தோட தாட். அது மட்டும் இல்லாமல் இவரோட போமில் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் எல்லாமே வந்து அன்சொஃபிஸ்டிகேட்டட் லாங்குவேஜாக இருக்கும். அதாவது நார்மல் லாங்குவேஜ், ஆர்டினரி லாங்குவேஜ் தான் அவரோட ஒர்க்ஸில் வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் மெயினாக யூஸ் பண்ணுறாரு. தென் இவரோட ரைட்டிங் கேரியர் ஆக்சுவலாக he began writing poetry as a young boy in grammar school, and before graduating from college he went on a walking tour of Europe which deepened his love for nature and his sympathy for the common man. ஆக்சுவலாக இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, வேர்ட்ஸ்வர்த் வந்து அஸ் அ ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருக்கும்போதே அவருக்கு வந்து இந்த போம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. அப்போமே வந்து அவர் போமும் எழுதுகிறாரு. மோரோவர் வந்து ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுட்டு இவர் காலேஜில் பிஃபோர் கிராஜுவேஷனுக்கு முன்னாடி இவர் வந்து ஒரு ட்ரிப் மாதிரி போகிறாங்க. ட்ரிப் வந்து இவருக்கு ரொம்பவே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே இவர் வந்து நேச்சர் பற்றி ரொம்ப எழுதுறதுல ஆர்வமாக இருக்கிறாரு. அந்த ட்ரிப் வந்து இவருக்கு கூட கொஞ்சம் இவரை வந்து ஒரு பூஸ்ட் பண்ண மாதிரி, கூட கொஞ்சம் இவரோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட தீம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே ஃபஸ்ட்டு இவரோட போம்ஸ்லாம் வந்து மேஜர் தீமாக இருக்கிறதே வந்து ஒன்று நேச்சுரல், இவரோட லவ் ஃபார் நேச்சர் வந்து எப்படி ஹியூமன் பீயிங்ஸோட லைஃப்பில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவார். இல்லை அப்படின்னா ஆர்டினரி ஹியூமன் பீயிங்ஸ் லைஃப்பில் நடக்கக்கூடிய டே டு டே திங்ஸை தான் வந்து அவர் வந்து அவரோட போயமில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவார். வேர்ட்ஸ்வர்த் இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் லிரிக்கல் பேலட்ஸ் co-written with சாமுவேல் டெய்லர் கோல்ரிட்ஜ். அதாவது வேர்ட்ஸ்வர்த்தோட ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னா நம்ம லிரிக்கல் பேலட் சொல்லலாம். இது வந்து அவரும் அவரோட ஃப்ரெண்டு கோல்ரிட்ஜ் இவங்க 2 பேருமே சேர்ந்து எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அபவுட் த போம். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் owed Intimations of Immortality from Recollections of Early Childhood is a masterpiece of romantic poetry. Actually, the poem Immortality, it is also known as Ode Intimations of Immortality from Recollections of Early Childhood. Immortality அப்படிங்கிற இந்த போம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் ஆஃப் ரொமான்டிக் பொயட்ரி. அதாவது இந்த ரொமான்டிக் ஏஜில் நிறைய போம்ஸ் இருக்குது. இருந்தாலும் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட இந்த இம்மார்டலிட்டி அப்படிங்கிற போம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ், அந்தளவு ஒரு ஃபேமஸான போம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். It explores the concept that children possess a divine connection to the universe which gradually fades as they grow older, and argues that memory allows adults to retain faith in the immortal human soul. இந்த போம் வந்து எதை பற்றி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு சின்ன குழந்தையாக நம்ம இருக்கும்போது நேச்சர் வந்து நமக்கு நிறைய வந்து சந்தோஷத்தை கொடுக்குது, நிறைய வந்து ஹாப்பினஸை கொடுக்குது. அதுவே நம்ம வளர 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 அந்த ஹாப்பினஸ் எல்லாமே வந்து கம்மியாயிடுது. அதாவது நம்ம சின்ன வயசில் அனுபவித்த அந்த சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம லைஃப்பில் இல்லாமலே ஆயிடுது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை அவரோட போமில் அவர் வந்து ஃபஸ்ட் வெளிப்படுத்துவார். இருந்தாலும் அந்த போமோட எண்டில் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஓகே இப்போ நம்மளால் வந்து நம்ம முன்னாடி என்ஜாய் பண்ணதெல்லாம் இப்போ நம்மளால் செய்ய முடியாவிட்டாலும் அந்த மெமரிஸ் வந்து நம்மளுடைய மைண்டில் இருக்கும். அது வந்து நமக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும், நம்மளுடைய சோலுக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அந்த மாதிரி சொல்லி இந்த போமை முடிப்பார். இது ரொம்பவே ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான போம். ஓகேவா? The ode contains 11 stanzas split into 3 movements. ஆக்சுவலாக இந்த போமில் வந்து 11 stanzas இருக்குது. இது வந்து ரெகுலர் ஃபார்மில் இருக்காது. இந்த 11 ஸ்டான்ஸாவுமே வந்து 3 மூமெண்ட்ஸாக அவங்க பிரிச்சிருக்காங்க. அதாவது இந்த 11 ஸ்டான்ஸாவும் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்டை பற்றி தான் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் இஸ் 4 ஸ்டான்ஸாஸ் லாங் அண்ட் டிஸ்கஸஸ் த narrator's inability to see the divine glory of nature, the problem of the poem. ஸோ த ஃபஸ்ட்டு 4 ஸ்டான்ஸால் போயிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து சின்ன வயசில், அதாவது இப்போ நம்ம ஒரு சின்ன குழந்தை இருக்குது அப்படின்னா
நம்ம அக்கார்டிங் டு த பொயட் வியூ, பொயட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த சின்ன குழந்தை வந்து இந்த பூமிக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி அது வந்து ஹெவனில் இருக்குது, காட்கிட்ட இருக்குது. ஸோ அது வந்து இந்த பூமிக்கு வந்த உடனேயும், அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அந்த குழந்தைக்கும் அந்த டிவைன் காடுக்குமே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும், ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு அந்த டைமில் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஒரு ஹெவன்லி ஃபீல்டில் இருப்போம், ஒரு ஹெவனில் இருந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் எல்லாமே நம்ம லைஃப்பில் இருக்கும். ஆனால் அது வந்து வளர வளர போயிட்டு அந்த மாதிரி அது வந்து என்கிட்ட இப்போ இல்லை, நான் முன்னாடி என்ஜாய் பண்ணேன், ஆனால் என்னால் இப்போ அதை என்ஜாய் பண்ண முடியல அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு 4 ஸ்டான்ஸஸில் சொல்கிறாரு. த செகண்ட் மூமெண்ட் இஸ் 4 ஸ்டான்ஸாஸ் லாங் அண்ட் ஹேஸ் அ நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் டு த ப்ராப்ளம். ஸோ த நெக்ஸ்ட்டு 4 ஸ்டான்ஸஸில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து என்கிட்ட இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் ரொம்பவே சேடாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு வந்து அவர் நெகட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. அதாவது அவர் வந்து இப்போ அவரை சுற்றி எல்லாமே நேச்சர் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அது வந்து நம்ம முன்னாடி என்ஜாய் பண்ண மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதை வந்து அந்த ஃபீலிங்ஸ், அந்த நேச்சுரல்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ளஷர்ஸ் எதையுமே வந்து அவர் அக்செப்ட் பண்ணலை, நெகட்டிவாகவே இருக்கிறாரு. தென் the third movement is 3 stanzas long and contains a positive response to the problem. The ode begins by contrasting the narrator's view of the world as a child and as the man with what was once a life interconnected to the divine fading away. ஸோ ஆக்சுவலாக the last 3 stanzasல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவரே வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாரு. அது ஒரு பாசிட்டிவான கன்க்ளூஷனுக்கு வர்றாரு. ஓகே, இப்போ நம்ம முன்னாடி அனுபவித்த அந்த ஹாப்பினஸ் அஸ் வெல் அஸ் அந்த முன்னாடி உள்ள நமக்கு அந்த டிவைன் கனெக்ஷன் இது எல்லாமே இல்லாமல் இருந்தாலும் அந்த மெமரிஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, அதுவே நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாரு. தென் சம்மரி பார்த்துடலாம். In the first stanza, the speaker says that there was a time when all of nature seemed dreamlike to him, apparelled in celestial light, and that time is past. The things I have seen, I can see no more. ஆக்சுவலாக இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அந்த டைமில் வந்து நான் ஆஸ் அ சைல்டு, நான் ஒரு குழந்தையாக இருந்தேன். அந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நேச்சர் கூட ரொம்ப வந்து ஒரு இன்டர் கனெக்டடாக இருந்தேன். அஸ் வெல் அஸ் வந்து எல்லாமே வந்து நேச்சர் வந்து எனக்கு அவ்வளோ ப்ளஷரை கொடுத்துச்சு. நான் ஆஸ் அ சைல்டு, நான் ஒரு குழந்தையாக இருக்கும்போது நேச்சரில் இருந்து ரொம்ப வந்து ப்ளஷர்ஸ் எனக்கு கிடச்சிது. அது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து ஒரு ஹெவனில் இருக்கிற மாதிரியே நான் வந்து ஃபீல் பண்ணேன். அந்த அளவுக்கு சீம்டு ட்ரீம் லைக் டு ஹிம். ஒரு கனவு மாதிரி, ஒரு மாய உலகத்தை, ஒரு மேஜிக்கல் வேர்ல்டில் நான் இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் எனக்கு கிடைச்சிது. ஆனால் அந்த டைம் வந்து இப்போ இல்லை, அது வந்து பாஸ்ட். அந்த டைம் இஸ் பாஸ்ட். அது வந்து இப்போ கடந்து போயிட்டு இப்போ என்னால் அந்த அளவுக்கு வந்து ஹாப்பினஸை ஃபீல் பண்ண முடியலை. நான் முன்னாடி பார்த்த விஷயங்களெல்லாம் என்னால் வந்து அக்செப்ட் பண்ண முடியல, அந்த அளவு ஹாப்பினஸை என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறாரு. இந்த செகண்ட் ஸ்டான்ஸா he says that he still sees the rainbow and that the rose is still lovely. The moon looks around the sky with delight and starlight and sunshine are each beautiful. Nonetheless, the speaker feels that a glory has passed away from the எர்த். ஓகே, இந்த செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் வந்து சின்ன வயசில் என்னெல்லாம் பார்த்துருக்காரு அப்படின்னா, நேச்சரில் ரெயின்போ பார்த்துருக்காரு. இப்போ ரெயின்போ அப்படின்னாலே வந்து அது கலர்ஃபுல்லாக இருக்கும், அப்படி தானே? ஆஸ் அ சைல்டு, இப்போ நம்ம ஒரு குழந்தையாக இருக்கும்போது நம்ம அந்த ஸ்கையில் வந்து ரெயின்போ பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ரொம்பவே ஜாலியாக ஃபீல் பண்ணுவோம், அப்படி தானே? அதே மாதிரி தான் அந்த பொயட்டு ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இப்போவும் இதில் என்ன அப்படின்னா, இப்போவும் வந்து அந்த பொயட் வந்து இப்போ முன்னாடி சைல்டாக இருந்தார், இப்போ வந்து ஒரு யங் மேனாக இருக்கிறாரு. இப்போவும் அவரால் பார்க்க முடியுது. இப்போவும் அவர் வந்து நேச்சரில் வந்து ஒரு ரெயின்போவை பார்க்குறாரு. இது எல்லாமே வந்து அவர் சின்ன வயசில் பார்த்தது. அதே மாதிரி அதுக்கடுத்தது என்ன பார்க்குறாரு அப்படின்னா, ரோஸ் இஸ் ஸ்டில் லவ்லி. அழகழகான பல கலர்ஸில் பூத்து குலுங்கக்கூடிய ரோசஸ்லாம் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ஸ் அஸ் வெல் அஸ் த சன்ஷைன், இப்படி எல்லாத்தையுமே பார்க்குறாரு. நேச்சரில் முன்னாடி அவர் வந்து எதெல்லாம் வந்து அவரை அட்ராக்ட் பண்ணிச்சோ அந்த விஷயங்களெல்லாம் இப்போவும் அங்கே தான் இருக்குது. பட் இவருக்கு வந்து முன்னாடி கூட கிடைச்ச அந்த ஹாப்பினஸ் வந்து இவருக்கு கிடைக்கல. அதுதான் ஏன் அப்படிங்கிறது வந்து இவரோட கொஸ்டினாக இருக்குது. ஓகேவா?
the speaker feels that a glory has passed away from the earth. நான் நிறைய வந்து சந்தோஷம், எனக்கு நிறைய வந்து ஹாப்பினஸ் வந்து நேச்சர் மூலமாக எனக்கு கிடைச்சிது, ஆனால் இப்போ எதுவுமே எனக்கு கிடைக்காத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் போயட்டோட தாட்டாக இருக்குது இந்த ஸ்டான்ஸால். நெக்ஸ்ட், in the third stanza, the speaker says that while listening to the birds sing in springtime and watching the young lambs leap and play, he was stricken with a thought of grief. ஓகே, ஆக்சுவலாக இந்த தேர்ட் ஸ்டாண்ட்ஸால் என்ன சொல்கிறாரு அப்படி பார்த்தோன்னா, இப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் டைமாக இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து பேர்ட்ஸ், இப்போ நார்மலாக நம்ம வந்து வில்லேஜ் சைட்லலாம் வந்து பேர்ட்ஸோட சவுண்டை நம்ம கேட்கலாம் அப்படி தானே. அது வந்து அதுவும் எனக்கு மார்னிங் டைம்லலாம் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் அந்த சவுண்ட்ஸ் எல்லாம். ஸோ ஹியர் வந்து பொயட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது ஒரு அருமையான ஸ்ப்ரிங் டைம். அந்த டைமில் வந்து பேர்ட்ஸோட சவுண்டெல்லாம் இவருக்கு வந்து ஒரு பாட்டு மாதிரி கேட்குது. அழகாக வந்து பேர்ட்ஸ் எல்லாம் பாட்டு படிச்சுட்ருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி, அந்த லேம்ப்ஸ்லாம் வந்து அங்கே இங்கேயுமா துள்ளி நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த என்டையர் சரௌண்டிங்ஸே வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸை தான் தருது. ஆனால் என்னால் வந்து ஹாப்பியாக இருக்க முடியலை, ஐ ஃபீல் க்ரீஃப் அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பட் த சவுண்ட் ஆஃப் நியர்பை வாட்டர் ஃபால்ஸ், த எக்கோஸ் ஆஃப் த மவுண்டைன்ஸ் அண்ட் த கஸ்டிங் ஆஃப் த winds restored him to strength. அதாவது அவரை சுற்றி எல்லாமே வந்து ரொம்ப என்ன சொல்ல ஹாப்பியாக ஒரு ஜாலி மூடில் தான் எல்லாமே நடந்துகிட்ருக்குது. பட் அவர் பொயட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சேடாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த இவர் வந்து ஒரு நேச்சுரல் லேண்டில் தானே இருக்கிறாரு. ஸோ அங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸ் மேலேருந்து அப்படி கீழே அந்த அருவி அப்படி கொட்டும்போது அது வந்து சவுண்டு ஆட்டோமேட்டிக்காக எழுக்கும் அப்படி தானே. அந்த சவுண்ட் வந்து இவருக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்குதான். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன கொடுக்குது அப்படின்னா எக்கோஸ் ஆஃப் த மவுண்டைன்ஸ். ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு நேச்சுரல் பிளேஸில் தானே இருக்கிறாரு. ஸோ அங்கே நிறைய மலைகள்லாம் இருக்குது. அந்த மலைகள் வந்து இவர் பேசுகிறது வந்து எக்கோ அடித்த மாதிரி இருக்குதாம். ஸோ அங்கே அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து எக்கோ ஆன மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ இவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. ஓகே, நம்ம வந்து முன்னாடி ஹாப்பியாக இருந்தோம், இப்போ ஹாப்பியாக இல்லை, இருந்தாலும் நம்மளை சுற்றி எல்லாமே ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ஃபால்ஸ் அந்த சவுண்டு as well as the echoes of the mountains and the gusting of the winds, இது எல்லாமே வந்து இவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. நீனும் ஹாப்பியாக இரு அப்படின்னு அந்த நேச்சர் வந்து பொயட்டிக்கிட்ட சொன்ன மாதிரி இவர் ஃபீல் பண்ணுறாரு. ஓகேவா? he declares that his grief will no longer wrong the joy of the season and that all the earth is happy. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓகே நான் வந்து வருத்தப்பட்டேன், ஏன் அப்படின்னா என்னோட வந்து நான் முன்னாடி எனக்கு கிடைச்ச ப்ளஷர் வந்து இப்போ இல்லை அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். இருந்தாலும் இப்போ என்னை சுற்றி எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ நானும் வந்து அந்த ஹாப்பினஸை நானும் வந்து ஃபீல் பண்ணணும், நானும் என்னோட மைசெல்ஃப் வந்து என்ன ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து போயிட்டு நினைக்கிறாரு. தென் இந்த ஃபோர்த்து ஸ்டாண்ட், moreover he escorts a shepherd boy to shout and play around him. moreover வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே வந்து ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு பாய் இருக்கிறான். அந்த பாயுமே வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து சத்தம் போடுறான். அது பாய் அப்படிங்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக சில்ட்ரன்லாம் விளையாடுவாங்க அப்படி தானே. இந்த மாதிரி அந்த பையனும் விளையாடுறான். ஸோ இதெல்லாம் பார்த்து பொயட்டுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, in the fourth stanza he addresses nature's creatures and says that his heart participates in their joyful festival. He says that it would be wrong to feel sad on such a beautiful May morning while children play and laugh among the flowers. Okay, இந்த சுற்றி நேச்சரில் வந்து இவ்வளவு மேஜிக்கல் திங்ஸ் நடக்குது. அதாவது இவ்வளோ வந்து ஹாப்பியான மூமெண்ட்ஸ் இருக்குது, எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ நான் மட்டும் எதுக்கு வந்து சேடாக இருக்கணும், நானுமே ஹாப்பியாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னே வந்து போயிட்டு சொல்கிறாரு. ஓகேவா? அதாவது என்னை சுற்றி வந்து எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க, ஒரு நேச்சுரல் ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது. ஸோ நானும் அந்த ஃபெஸ்டிவலில் கலந்து மைசெல்ஃப் நான் வந்து ஹாப்பியாக இருக்க போகிறேன் அந்த மாதிரி சொல்கிறாரு. போயிட்டு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து இவ்வளோ அழகான மொமெண்ட், இவ்வளோ அழகான சரௌண்டிங்ஸ் என்னை சுற்றி இருக்குது, அதுக்கு பிறகு நான் சேடாக இருந்தேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு மே மார்னிங்கில் இது எல்லாமே நடந்துகிட்ருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக நான் வந்து இதை ரியலைஸ் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும் அந்த மாதிரி வந்து பொயட் அவராகவே சொல்கிறாரு. Then nevertheless a tree and a field that he looks upon make him think of something that is gone and a pansy at his feet does the same. இவர் ஃபீல் பண்ணிவிட்டு கொஞ்சம் அவரே வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ
அவரோட மைண்டை அவரே சேஞ்ச் பண்ணுறாரு. ஒரு குறிப்பிட்ட ட்ரீயை பார்க்கும்போது, தென் குறிப்பிட்ட சில பர்டிகுலர் ஃபீல்டை பார்க்கும்போது மறுபடியும் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் முன்னாடி வந்து அந்த இடத்துல எனக்கு கிடைச்ச ஹாப்பினஸ் வந்து இப்போ கிடைக்கல, அந்த இடத்துல வந்து சம்திங் இஸ் மிஸ்ஸிங், அந்த இடத்துல வந்து ஏதோ மிஸ் ஆகிருக்குது அப்படி சொல்லிட்டு இப்போ இவர் மறுபடியும் ஃபீல் பண்ணுறாரு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் in the fifth stanza, he proclaims that human life is merely a sleep and a forgetting that human beings dwell in a purer, more glorious realm before they enter the earth. poet என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹியூமன் லைஃப், நம்மளுடைய மனித வாழ்க்கை வந்து ஒரு ஸ்லீப் அண்ட் ஃபர்கெட்டிங், ஒரு தூக்கம் மாதிரி இருக்குது. இப்போ தூங்கி முழிச்சதோட நமக்கு ஏதாவது நம்ம கனவு கண்டிருந்தோம் அப்படின்னா அந்த கனவு கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் இருக்காது. அதே தானே, அதே மாதிரி தான் இவர் வந்து நம்மளுடைய ஹியூமன் லைஃப்ஸும் அப்படி தான் இருக்குது. அதாவது வந்து நம்மளுடைய அஸ் அ ஹியூமன் பீயிங்காக நம்ம அந்த உலகத்தில் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம காட் கிட்ட இருக்கிறோம். இட் மீன்ஸ் நம்ம ஹெவனில் இருக்கிறோம், நம்மளுடைய சோல் வந்து ஹெவனில் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நம்ம அதுவே வந்து ஒரு ஹியூமன் பீயிங்காக வந்து இந்த பூமிக்கு இந்த எர்த்துக்கு வரும்போது நம்ம வந்து இது வரைக்கும் ஹெவனில் இருந்தோம் அப்படிங்கிறதுனால நம்மளும் வந்து அந்த ஹெவன் கூட இன்டர் கனெக்டடாகியே இருக்கிறோம். ஆனால் நம்ம இந்த எர்த்துக்கு வந்த பிறகு அந்த கனெக்ஷன் வந்து நாளடைவில் ஃபேடாக ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதாவது ஹெவனில் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் இருந்தாங்க பிஃபோர் தேர் பர்த் அப்படின்னு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியாச்சு. தென் heaven, he says, lies about us in our infancy. As children, we still retain some memory of that place, which causes our experience of the earth to be suffused with its magic. But as the baby passes through the boyhood and young adulthood and into manhood, he sees that the magic died. இது முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி தான். அதாவது அந்த குழந்தை வந்து ஃபஸ்ட்டு இந்த பூமியில் வந்து அஸ் அ சைல்டு பிறந்த பூமியில் இருக்கும்போது அது வந்து ஹெவன் கூட ஒரு கனெக்டடாகி இருக்குது. அதுவே அந்த குழந்தை வந்து ஒரு சைல்டுஹுட்லேருந்து தென் ஒரு பாய்ஹுட்டு, அதுக்கடுத்தது ஒரு அடல்ட், இந்த ஸ்டேஜ்லாம் வரும்போது அந்த குழந்தைக்கும் இந்த ஹெவனுக்கும் இருந்த கனெக்ஷன் வந்து அப்படியே ஃபேட் ஆகிடுது. அது இல்லாமல் நாளடைவில் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த மேஜிக், அது வந்து ஒரு மேஜிக்கல் வேர்ல்டாக இருந்துச்சு. ஹெவனில் நம்ம இருக்கிறது அவ்வளோ ஒரு ப்ளஷரபிளாக இருந்துச்சு. அஸ் வெல் அஸ் அது வந்து ஒரு மேஜிக்கல் வேர்ல்டாக இருந்துச்சு. ஆனால் நம்ம வளர அந்த மேஜிக்கல் வேர்ல்டு வந்து நம்மள்கிட்ட இல்லாமே ஆயிட்டு அந்த மாதிரி சொல்கிறாரு. In the sixth stanza, the speaker says that the pleasures unique to earth conspire to help the man forget the glories when he came. இந்த சிக்ஸ்த் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது ஒரு சைல்டு வந்து இந்த வேர்ல்டுக்கு இந்த பூமிக்கு வரும்போது அது வந்து ஹெவனில் உள்ள அந்த மெமரிஸ் எல்லாமே அதுக்கிட்ட இருக்கும். ஆனால் அந்த குழந்தை வளர அது வந்து இந்த எர்த்துக்கு தகுந்த மாதிரி அதோட சரௌண்டிங்ஸுக்கு தகுந்த மாதிரி அது தன்னை சேஞ்ச் பண்ணும். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது ஹெவனுக்கும் அந்த குழந்தைக்கும் இருந்த அந்த கனெக்ஷன் வந்து இல்லாமல் ஆயிடுது. அதாவது இந்த உலகத்தில் இந்த எர்த்தில் நம்ம வாழணும்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை சேஞ்ச் பண்ணும்போது அந்த கனெக்ஷன் வந்து இல்லாமல் ஆயிடுது அப்படிங்கிறத சொல்கிறாரு. தென் நெக்ஸ்ட் in the seventh stanza, the speaker beholds a 6-year-old boy and imagines his life and the love his mother and father feel for him. He sees the boy playing with some imitated fragment of adult life, some little plan or chart, imitating a wedding or a festival or a mourning or a funeral. ஆக்சுவலாக வந்து இந்த செவன்த் ஸ்டான்ஸால் வந்து பொயட் எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா, 6 years அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து அது வந்து ஒரு சைல்ட்ஹுட்டான ஏஜ் அப்படி தானே. ஸோ அந்த டைமில் வந்து அந்த பையன் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். அந்த பையனுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாரு. அது அஸ் வெல் அஸ் அந்த பையனோட பேரண்ட்ஸ் வந்து அந்த பையன் மேலே எவ்வளோ வந்து லவபிள் அஸ் வெல் அஸ் கேரிங்காக இருக்கிறாங்க அதையும் வந்து இவர் நோட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் வந்து ரொம்ப வந்து நேச்சராக வந்து ரொம்பவே வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பையன் வந்து இந்த வேர்ல்டில் இந்த உலகத்தில் அவன் என்ன பார்க்குறானோ அதை வந்து இமிட்டேட் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அவங்க அம்மா வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க அம்மா மாதிரி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். தென் அவங்க அப்பாவை பார்க்குறான், அவங்க அப்பாவோட ரோலை வந்து இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுறான். இது அவங்க ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா வாட் எவர் மேபி, ஒரு வெட்டிங்காக இருக்கட்டும், ஒரு ஃபியூனராக இருக்கட்டும், எதுவாகவே இருக்கட்டுமே, அதை வந்து அந்த சைல்டு வந்து இமிட்டேட் பண்ணி காப்பி பண்ணுது அப்படிங்கிறது வந்து போயட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா? Then the speaker imagines that all human life is a similar imitation
அதாவது வந்து ஹியூமன் லைஃப் அப்படிங்கிறதே வந்து ஒரு இமிட்டேஷன் மாதிரி தான். அதாவது நம்ம வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து ஆக்ட் பண்ணுறோம் அந்த மாதிரியே வந்து இந்த பொயட் சொல்கிறார். ஓகேவா? ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து அந்த குழந்தை வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து இமிட்டேட் பண்ணும். அப்படி தானே? அதுக்கு தகுந்த மாதிரியே தான் அதோட லைஃப் இருக்கும். ஸோ அதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையோட ஃபேமிலி, அந்த குழந்தையோட அப்பா அம்மா, அந்த ஃபேமிலியை தான் ஃபஸ்ட்டு ஸ்கூல்னே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குழந்தை அவங்கக்கிட்ட இருந்தே நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் அடுத்தது வந்து வெளியே போகும். சரியா? ஸோ அதே தான் இங்கேயும் வந்து சொல்கிறாங்க. அந்த குழந்தை வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற அவங்களுடைய ரோலை வந்து இமிட்டேட் பண்ணுது அப்படிங்கிறத பொயட் சொல்கிறாரு. Then, in the 8th stanza, the speaker addresses the child as though he were a mighty prophet of a lost truth and rhetorically asks him why, when he has access to the glories of his origins and to the pure experience of nature, he still hurries towards an adult life of custom and earthly fright. So here வந்து the poet வந்து அவராகவே வந்து கேட்குறாரு. இப்போ வந்து அந்த குழந்தைகிட்ட அந்த பொயட் வந்து கேட்குற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். நீ அவ்வளோ ஒரு அழகான ஹெவன்லேருந்து இந்த உலகத்துக்கு வந்தா, ஹெவன்லேருந்து தான் இந்த எர்த்துக்கே வந்திருக்கிறா. அப்படி இருந்தோம் அந்த ஹெவன்லி லைஃப்பில் உள்ள திங்ஸ் எல்லாம் ஏன் மறக்குது, அந்த மாதிரி வந்து இந்த பொயட் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அந்த பொயட் வந்து ஃபீல் பண்ணி அந்த குழந்தைகிட்டே கேட்ட மாதிரி ஒரு இது. அதாவது அந்த குழந்தை வந்து என்ன தான் அந்த ஹெவன்லேருந்து வந்திருந்தாலும் அது வந்து நாளடைவில் இந்த எர்த்தில் வந்து வளரும்போது இந்த எர்த்துக்கு தகுந்த மாதிரி அது வாழக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து அடாப்ட் ஆகுது. அதோட சரௌண்டிங்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தை தன்னை சேஞ்ச் பண்ணுது. ஸோ அதனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி குழந்தை இருந்த ஹெவனில் இருந்து அந்த ஹெவனுக்கும் அந்த குழந்தைக்குமான கனெக்ஷன் வந்து கம்மியாகி நாளடைவில் அது இல்லாமலே ஆயிடுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Then next, in the 9th stanza, the speaker experiences a surge of joy at the thought that his memories of childhood always grant him a kind of access to that lost world of instinct, innocence and exploration. 9th ஸ்டான்ஸாவில் வந்து பொயட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓகே வாட் எவர் மேபி இப்போ என்கிட்ட வந்து நான் இப்போ அந்த மாதிரி நேச்சர்லேருந்து எனக்கு ப்ளஷர் கிடைக்கல, நான் முன்னாடி என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து என்னால் இப்போ ரியலைஸ் பண்ண முடியலை, என்னால் அனுபவிக்க முடியல. ஈவன் தோ இருந்த போதிலும் நான் முன்னாடி வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். அந்த மெமரிஸ் வந்து என்கிட்ட இருக்குது. அந்த மெமரிஸே எனக்கு போதும். அந்த மெமரிஸ் மூலமாகவே வந்து எனக்கு ஸ்ட்ரென்த், என்னோடய சோலுக்கான பவர் எல்லாமே வந்து எனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி பொயட் சொல்கிறாரு. தென் இந்த 10th ஸ்டான்ஸா, bolstered by this joy, he urges the birds to sing and urges all creatures to participate in the gladness of the May. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு இப்போ வந்து ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் சைல்டுஹுட் டேஸில் அவ்வளோக்குள்ளே ஹாப்பியாக இருந்தேன். அந்த மெமரிஸ் வந்து என்கிட்ட இருக்குது. அது வந்து எனக்கு இன்னுமே நிறைய ஹாப்பினஸை கொடுக்குது. ஸோ அதனால் பேர்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து ஸ்வீட்டாக சிங் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அழகாக ஸ்வீட்டாக இன்னுமே ஸ்வீட்டாக பாடுங்க. அதே மாதிரி எல்லா க்ரியேச்சர்ஸுமே வந்து இந்த நேச்சர் கூட கலந்துக்கிடுங்க. நேச்சரோட ஹாப்பினஸ், அதாவது த கிளாட்னஸ் ஆஃப் த மே. இது வந்து ஒரு இந்த மே மந்த்து, இந்த டைமில் வந்து இந்த நேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சரௌண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இந்த நேச்சரோட பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்பவே ஹாப்பியாக இருங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள், அந்த மாதிரி வந்து சொல்கிறாரு. அது நெக்ஸ்ட், he says that though he has lost some part of the glory of nature and of experience, he will take solace in primal sympathy, in memory and in the fact that the years bring a mature consciousness. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவருக்கு அந்த க்ளோரி ஆஃப் நேச்சர், இவர் முன்னாடி சின்ன வயசில் கிடைச்ச அந்த ஹாப்பினஸ், அந்த க்ளோரி, இது எல்லாமே இவருக்கு இல்லாமல் இருந்தாலும் இப்போவுமே வந்து அந்த ப்ரைமல் சிம்பத்தி இன் மெமரி, அதாவது என்னோடய மெமரிஸில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் வெல் அஸ் அந்த ஹாப்பினஸ் எல்லாமே எனக்கு இன்னுமே வந்து ஸ்ட்ரென்த்தை தான் கொடுக்குது. ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அப்படின்ன மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு.
Then in the final stanza, the poet ends the poem with a hopeful and philosophical conclusion. ஃபைனலாக வந்து இவர் ஒரு ஹோப்ஃபுல்லான கன்க்ளூஷனுக்கு தான் வர்றாரு. He accepts that the bright vision of childhood cannot fully return, but its memory continues to influence his thoughts and emotions. அதாவது அவர் இப்போ அக்செப்ட் பண்ணுறாரு, ஓகே நான் முன்னாடி சின்ன வயசில் கிடைச்ச சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ என்ன தான் ஆனாலும் எனக்கு ரிட்டன் கிடைக்காது, இருந்தாலும் அந்த சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக எனக்கு கிடைச்ச ஹாப்பினஸ் வந்து எனக்கு தந்தது அளவிட முடியாதது. ரொம்பவே வந்து அது எனக்கு ஹாப்பினஸ் as well as ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட் அது தந்திருக்கு. Because of these memories, the poet can still feel moments of spiritual connection with nature. அதாவது இவர் ஃபஸ்ட்லேருந்து என்ன சொல்லிட்டு வந்தார் அப்படின்னா, நான் சின்ன வயசில் வந்து டிவைன் எனக்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. அது எங்கே அப்படின்னா ஹெவன்லி, நான் வந்து காடு கூட கனெக்ஷனில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஆனால் நான் வளர வளர அந்த கனெக்ஷன் எனக்கு போயிட்டு அப்படிங்கிறது தான் அவரோட ப்ராப்ளமாகவே இருந்துச்சு. இப்போ அவர் என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது நான் இப்போ என்னால் அதை உணர முடியல, இருந்தாலும் அந்த சைல்ட்ஹுட் டேஸில் வந்து அந்த ஹாப்பியாக நான் இருந்ததை வந்து என்னோடய மெமரிஸில் இருக்குது. ஸோ அது மூலமாக எனக்கு ஒரு ப்ளஷர் கிடைக்குது, ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. அது மூலமாக டில் நான் இப்போ வரைக்கும் என்ன அப்படின்னா காட் கூட ஒரு கனெக்ஷனில் தான், அதாவது ஹெவன் கூட எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த டிவைன் கனெக்ஷன் வந்து என் கூடவே தான் இருக்குது, அது என்னை விட்டு போகவே இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சம்மரி புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.